பேக்கெட் மசாலா எதுவுமே ஆட் பண்ணாமல் வீட்டில் அரைச்ச மசாலாவை வச்சு ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் கனவா மீன் வறுவலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கான மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஜீரகம், மிளகு, பெருஞ்சீரகம், வத்தல், வெள்ளைப்பூடு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, தேங்காய், மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சி வச்சு. நெக்ஸ்ட்டு கனவா மீனை வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் குக்கரில் க்ளீன் பண்ண கனவாவை ஆட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மூடியால் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுருங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது கொஞ்சம் கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக குக் ஆகணும்னா அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கனவா மீன் இருக்கு இல்லையா, அதை நான் இன்னும் சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லையா, ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கனவா மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. ஃபைனலாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கனவா மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதேமாரி ஒரு டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.